வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து தொகுத்து நம்ம சீரியஸாக பார்த்துருந்தோம். ஸோ அதை கண்டினியூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த சம் பாருங்க, 1/3 1/3 ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு அர்த்தம். கிளியர் தானே? ஆஃப்னா பெருக்கல். ஓகே. அடுத்து 1/2 ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு அர்த்தம். ஓகேண்ணா? பெருக்கல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/5 ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல் அர்த்தம். ஓகேண்ணா? அதாவது தமிழில் இல்லுன்னு கொடுத்துருக்காங்க. சரிண்ணா? அடுத்து என்ன சொல்றாங்க? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறாங்க? 15 அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிதானே? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் பிரிக்கலாமா? இப்போ எல்லாத்தையும் பிரிக்கணும் கிடைக்கும் 1/6 6 5 30 30 எக்ஸ் ஈக்குவல் டு 15 கிடைக்கும். சரிதானே? அப்போ எக்ஸ் மட்டும் தான் தேவை. இந்த எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த 30 அந்த பக்கம் போயிடுமா? சரிண்ணா? 30 அந்த பக்கம் போச்சுன்னா 3 15 45 450 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 450 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தோன்னா அடிக்கடி கேட்குறாங்க, இந்த ஸ்கொயர் ரூட்ல இந்த மாதிரி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் எப்படி எழுதலாம்னு சொல்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருப்பேன். a/1/2 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் ஏவை a/1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதே ஃபார்மேட்டில் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருந்து எழுதுவோம். இப்போ எக்ஸ் பவர் 6 இருக்குங்களா? இப்போ இங்கே கியூப் ரூட் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேண்ணா? அதுக்கடுத்து இன்னொரு ரூட் இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகேங்களா? அதை எப்படி எழுதலாம்? பவர் 1/5 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ அடுக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அடுக்கு நம்ம பிரிக்கலாம். ஓகேண்ணா? அப்போ எக்ஸ் பவர் 6 × 1/3 × 1/5. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 × 15 கிடைக்குமா? சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரி இதோட வேல்யூ பார்த்தோன்னா எக்ஸ் பவர் 6/15 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 6/15. ஆனால் ஆப்ஷன் அப்படியே வச்சுக்கலாம் பாருங்க. இல்லை இன்னும் அடிக்கிறாங்க அடிச்சுக்கலாம். சரி, நாங்கள் அடிக்கலாமா? இதில் பார்த்தோம்னா 2 3 இருக்கும், இதில் 5 3 இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் 2/5. ஓகேண்ணா? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா எக்ஸ் பவர் 2/5. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இது ட்ரிக்னாமெட்ரியுமே நம்ம சிலபஸில் கேட்கறதுல தான் இருந்தாலும் அதையும் நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டவணையை நம்ம படிச்சிருப்போம். இந்த டிகிரிகளை கேட்டால் அந்த அட்டவணையில் உள்ள வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஆனால் அதில் இல்லாத வேல்யூ டிகிரிஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள், 10 டிகிரி 75 டிகிரி 15 டிகிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க. அதாவது பாருங்க, இப்போ இந்த மாதிரி டிகிரிஸ், அதாவது பெருக்கல் இருந்தாலும் சரி வகுத்தல் இருந்தாலும் சரி. சரியா? இப்போ sin 30 cos 60 ஏதாவது ஒன்று சீக்கன் 60. இப்போ பார்த்தோன்னா பெருக்கல் இருக்கா? இந்த மாதிரி பெருக்கல் இருந்தாலும் டிகிரி ஆட் பண்ணி பாருங்க. 90 டிகிரி வந்துச்சுன்னா அது 1 நம்ம வச்சுக்கலாம். கிளியரா புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்போ இந்த டிகிரி ஆட் பண்ணா கிடைக்கும் 1 வருமா? ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே 2 இருக்கா? சரிங்களா? இது ரெண்டு ஆட் பண்ணால் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி நம்ம 1 வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ 90 டிகிரி வந்தாலே அது 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? அது என்ன சைன் காசு எது வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்னா இது 1 ஆகிடும். அப்போ 2 × 1 2 ப்ளஸ் இங்கே இது வந்து பார்த்தா 90 10 + 80 90. அப்போ இங்கே ஆல்ரெடி 3 இருக்கு. அப்போ 3 × 1 3 ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டினாலும் என்ன ஆகும்? 15. சரியா? 15/75. இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் எனக்கு 90 தான் கிடைக்குது. அப்போ அதோட வேல்யூ 1 ஆயிரும். இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 5 5 1 6. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு 6. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ sin 30 sin 45 அண்டு sin 90 டிகிரி. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அந்த பார்த்தோன்னா நம்மளுக்கு 30 நான் தான் சொன்னேன். 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்கு நம்மளுக்கு ஒரு டேபிள் நம்ம படிச்சுக்கோம். சைன் காஸ்ட்ன்றது ஒரு டேபிள் இருக்கும். அந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சைன் 0 டிகிரி பார்த்தோன்னா 0வாக இருக்கும். 30 டிகிரி 1/2. சரிங்களா? ஓகே. 45 டிகிரி பார்த்தோன்னா 1/√4. 60 டிகிரி பார்த்தோன்னா 3/√3/2. இங்கே 90 டிகிரி பார்த்தோன்னா 1. இதுதான் சைனோட வேல்யூ. ஓகேண்ணா? இதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். பாருங்க, sin 30 எவ்வளவு? 1/2. அப்போ 1/2 ஃபர்ஸ்ட். இது எல்லாமே ரேஷியோவில் கொடுத்தாலும் நான் ரேஷியோவில் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ரேஷியோ தான் கேட்டுக்காங்க. ஓகே. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? sin 45 எங்கே இருக்கு? இங்கே இருக்கா?
ஓகே sin 45 வந்து பார்த்தோன்னா சரி √4 வேல்யூ என்ன 2 ஆயிடும் சரிங்களா ஓகே இது 0 காட் அரே இது √2 ஆயிடும் சரிதானே sin 45 வந்து நான் √2 ஓகேண்ணா அப்போ 1/√2 இஸ் டு sin 90 டிகிரி sin 90 டிகிரி வேல்யூ என்ன 1 அப்போ இங்கே 1 சரிங்களா ஓகே இது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க இல்லை ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க எல்லாமே டிவைட் அதாவது பார்த்தோன்னா ரேஷியோவில் இந்த ரேஷியோவும் பின்னமும் இருக்கவே கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் பின்னத்தை நம்ம ரேஷியோ எழுதிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 எப்படி எழுதிக்கலாம்னா 1:2 எழுதலாம் கிளியருங்களா ஓகே இப்போ இந்த ரேஷியோவும் பின்னமும் ஒரே நேரத்தில் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது முழு நம்பரை நீங்கள் மாற்ற பார்க்கணும் இப்போ முழு நம்பரை மாற்றணும்னா கீழே வந்து எல்சிஎம் எடுக்கணும் கிளியரா கீழே எல்சிஎம் பார்த்தோன்னா 2 தான் சரியா ஏன்னா இங்கே கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் கிளியரா புரியுது உங்களுக்கு 1 வந்து எல்சிஎம்ன்றது வகுப்படு தான் பார்க்கணும் இதில் பெரிய நம்பர் என்ன 2 தான் பெரிய நம்பர் ஓகே 2வை 1ஆல் வகுக்குமா வகுக்கும் √2 வந்து 2 வகுக்குமான்னு பார்த்தோன்னா வகுக்கும் ஏன்னா 2ல வந்து பார்த்தோன்னா 2 ரூட் இருக்கு √2 × √2 கிளியருங்களா அப்போ 2வை வகுக்கும் கிளியர் தானே ஓகே அப்போ இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னது 2 பெரிய நம்பர் 2 மற்ற 2 நம்பர் வகுப்படுமான்னு பார்த்தோன்னா வகுப்படும் அப்போ எல்சிஎம் என்ன 2 ஓகேண்ணா அப்போ இதை நம்ம 2வா மாற்றணும் சரிங்களா புரியுதா உங்களுக்கு அதாவது டினாமினேட்டர்னால 2வா மாற்றணும் அப்போ ஆல்ரெடி இங்கே 2வாவே இருக்கு அப்போ எதால பெருக்குனா 2 1ஆல் மல்டிபிள் பண்ணா 2 அப்போ மேலே நான்லாம் 1ஆல் மல்டிபிள் பண்ணலாம் இப்போ மேலே 1ஆல் மல்டிபிள் பண்ணா 1 இஸ்ட் அவ்வளோதான் கீழே இருக்க 2 கேன்சல் ஆயிடும் சரிண்ணா இங்கே இதை எதால மல்டிபிள் பண்ணா 2 √2ஆல் மல்டிபிள் பண்ணா 2 ஆமாம் தானே ஏன்னா √2வை எதால மல்டிபிள் பண்ணா 2 கிடைக்கும் இன்னொரு √2ஆல் மல்டிபிள் பண்ணா √2 கேன்சல் ஆகி 2 கிடைக்கும் அப்போ √2 மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும் அதெல்லாம் மேலேயும் √2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்போ 1 √2ஆல் மல்டிபிள் பண்ணால் √2 இஸ்ட் இது எதால மல்டிபிள் பண்ண 2ஆல் மல்டிபிள் பண்ண 2 அப்போ என்ன பண்ணுறோம் மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 1 × 2 2 அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 1:√2:2 ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருங்க √x is to 16 equal to 949 is to 3 x power 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கணக்கு கேட்டாலே இது ரெண்டோட மல்டிபிள் அதாவது பார்த்தோன்னா இது ரெண்டோட பெருக்கு தொகை இது ரெண்டோட பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது ரேஷியோ கணக்கில் வரும் ஓகேண்ணா ஓகே இப்போ பாருங்க இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி √x எப்படி எழுதலாம் x பவர் 1/2 அடிக்கலாமா கிளியர் தான் √x எப்படி எழுதலாம் x பவர் 1/2 அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணும்போது x பவர் 1/2 x பவர் 3/2 அப்படின்னு அடிக்கலாமா ஈக்குவல் டு இது ரெண்டோட பெருக்கல் தொகை இதோட பெருக்கு தொகை பார்த்தீங்கன்னா 16 × 49 அப்படின்னு வச்சு சரிண்ணா இப்போ ரெண்டு அடிமான சவுண்டை நான் அடுத்த நான் பெருக்கல்ல கூட்டிக்கிறணும் அப்போ இது ரெண்டையும் கூட்டுறேன் எக்ஸ் பவர் இது ரெண்டையும் நான் கூட்டுறேன் நான் சரிங்களா இப்போ 1/2 + 3/2 இது ரெண்டு ஆட் பண்ணால் அடிக்கும் ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது நான் 2 நான் போட்டுருவேன் மேலே பார்த்தோன்னா 3 + 1 + 3 அளவு 4 அப்போ இது அடிச்சா என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும் சரிண்ணா அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா கிடைக்குது 2ஆ மாறுது அப்போ எக்ஸ் பவர் 2 கிளியர் தானே அப்போ x² ஈக்குவல் டு 16 49 இதை பெருக்கி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துலாம் அப்போ x சரி x 16 நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம் அப்போ x 16 ஸ்கொயர் ரூட் வேல்யூனா 4 × 49 ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 7 அப்போ x என்ன கிடைக்கும் 4 28 அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா 28 அப்படின்னு வரும் ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவில் தான் கொடுத்துருக்காங்க இப்போ எப்பவுமே நம்ம அல்ஜிப்ராவில் ஒரு வேரியபிளுக்கு 1 அல்லது 2 வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருக்கோம் அதே மாதிரி கணக்கு தான் இது ஓகே நம்ம 1 அல்லது 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் ஓகேவா நீங்கள் நான் 1 சப்ஸ்டிட் பண்ணாடியே 1 ஸ்கொயர் அளவு 1 -3 ஆமாம் தானே -3 -10 ஓகே -1 -3 -10 டிவைடட் பை இங்கே 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர் 1 1 -1 -20 கிடைக்குமா அடுத்த நேரத்துக்கு பெருக்கல் இருக்கு ஓகேவா இங்கே நான் 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1 -2 × x அப்போ 2 × 1 2 நெக்ஸ்ட் +4 டிவைடட் பை இங்கே 1³ 1 1 + 8 ஓகேண்ணா 1 + 8 இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுலாம் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேண்ணா ஓகே பாருங்கள் இது ரெடி கூட்டின அளவு -13 13ல் 1 போச்சுன அளவு -12 டிவைடட் பை இங்கே இது ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் -20 கிடைக்கும் அடுத்து இன்ட்டு இங்கே
பாருங்க இது 2 கூட்டினா 5, 5ல் 2 போச்சுன்னா 3/9. இதுதான் அடிக்கிறதா அடிச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது 2 என்ன ஆகலாம்? 4 அடிக்கலாம். இதில் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் 12. ஆமாம் தானே? இதில் 5 நாள் இருக்கும். இதில் 3 9 அடிக்கலாம். 1 3 3 3 9. வேற இந்த 3 3 அடிக்கலாமா? 3 3 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைண்டர் என்ன இருக்கு? 1/5 மட்டும் தான் இருக்கு. சரி, நான் 1/5 என்ன போட்டேன்? எக்ஸுக்கு நான் 1 போட்டேன். எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/5 வந்துச்சு. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் 1/5 இருக்குன்னு பாருங்க. இங்கே 1 போட்டால் வெறும் 5 தான் வரும். இங்கே 1 போடுங்க. 1/1 + 4 அளவு 5. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு பி. ஓகேங்களா? அல்ஜிப்ரா பொறுத்த ரொம்ப ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அல்ஜிப்ராவில் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அவ்வளோ ஃபார்முலாஸில் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த ட்ரிக்ல போட்டோன்னா நம்ம அல்ஜிப்ராவை ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அல்ஜிப்ரா டாபிக் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் என்னது? அல்ஜிப்ரா தான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஸோ ஓகே, இப்போ என்ன கொடுத்தா -5 இன்ட்டு, நான் ப்ராக்கெட்ல இன்ட்டு தான், நான் இன்ட்டு தான் போடுறேன். அடுத்து என்னது? 4 × 2. ஓகேண்ணா? அடுத்தது இன்ட்டு, அடுத்து என்ன கொடுக்குறாங்க? -1/2. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? இன்ட்டு 3/4. ஓகேண்ணா? எது அடிக்கிறாங்க அடிச்சுக்கலாம், காமனாக இருக்கிறதுலாம். இப்போ இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிருமா? இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிருமா? வேற என்ன இருக்கு? வேறு எதுவும் இல்லை, எது கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் ஆல்ரெடி இங்கே -5 இருக்கு. ஓகேண்ணா? அப்போ மல்டிபிள் பண்ணும்போது -5 இன்ட்டு -1 + 5 + 5 × 3 15 அப்படின்னு வரும். ஓகேண்ணா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 15. சரியா? ஆன்சர் பி. ஓகே, இந்த சம் பாருங்க. இந்த சம் பார்த்தோன்னா 3x = இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது பார்த்தோன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். சரி, இதெல்லாம் ஆல்ரெடி பார்ப்போம். ஓகேவா? 4x + 5y = 83 அண்டு 3x / 27 சரி 2y = 21/2. அப்போ y - x ஓட வேல்யூ என்ன கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி கணக்கு கேட்டாலே இது என்ன பண்ணலாம்? இது தேவையில்லை நம்மளுக்கு, இது நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. சரி, அப்போ 3x நேரம் என்ன இருக்கு? 21 இருக்கு. அப்போ 3x அளவு 21. ஓகேண்ணா? 2y எவ்வளோ இருக்கு? 22 இருக்கு. அப்போ 2y = 22. இப்போ x மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? அந்த 3 இந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ 21/3 இதை அடிச்சாலும் கிடைக்கும் 7 அப்படி கிடைக்கும். அப்போ x ஓட வேல்யூ என்ன? 7. y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். y மட்டும் வேணும்னா இந்த 2 இந்த சைடு போகுமா? அப்போ /2 அடிச்சாலும் கிடைக்கும் y ஓட வேல்யூ 11. ஓகேண்ணா? அப்போ x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவனுக்கு என்ன கேட்காங்க? y - x. சரிண்ணா? y - x. சரிண்ணா? இங்கே y ஓட வேல்யூ என்ன? 11, x ஓட வேல்யூ என்ன? 7. 2 கழிச்சாலும் 4. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 4. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்து பாருங்க, 1/4 அடுக்கு -2. சரிங்களா? அடுக்கு மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுக்க ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு அதை தலைகீழாக மாற்றிக்கிறோம். சரிண்ணா? அப்போ 1/4 தலைகீழ் என்ன? 4. அப்போ என்ன ஆகும்? அடுக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும், 2 ஆகிடும். -3 இன்ட்டு, சரிண்ணா? இப்போ 3 இன்ட்டு இங்கே பார்த்தோன்னா 8/2/3 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, அடுக்கு மைனஸ் ஆச்சுன்னா தலையில கூட ப்ளஸ் ஆகிடும். அடுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல பின்னமாக இருந்துச்சுன்னா அப்போ கீழே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இது கியூப் ரூட் ஆஃப் வரும். கீழே 2 இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாறும். கிளியருங்களா? அப்போது இந்த 8 எப்படி எழுதலாம்னா கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படின்னு எழுதலாம். அதில் மேலே என்ன இருக்குது? 2 இருக்குது. மேலே இருக்குது அப்படியே பவராக மாறிடும். ஓகேண்ணா? அப்போ ஸ்கொயர், மேலே ஸ்கொயர். அடுத்த நாளைக்கு இன்ட்டு 4/0. 4/0 வேல்யூ பார்த்தோன்னா 1. எனிதிங் பவர் 0 = 1 தான். சரிங்களா? 1. அடுத்து ப்ளஸ். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தலைகளாக மாற்றணுமா? அப்போ எதை தலைகளாக மாற்றணும்? இதை தான் தலைகளாக மாற்றணும். அப்போ 16 மேலே வரும், 9 கீழே வந்துடும். அப்போ 16/9 அடுக்கு 1/2. ஏன்னா அடுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் மாறும். சரிதானே? ஓகே. இப்போ நம்ம சுருக்கிறத சுருக்கலாம். 4² அளவு 16 மைனஸ் இங்கே பார்க்கலாம். இங்கே இதை நம்ம சுருக்கிறோம். கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து பார்த்தோன்னா 2² அளவு 4. ஓகே தானே? ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் 8ஓட வேல்யூ பார்த்தோன்னா 2. அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 3 × 4 × 1 அடுத்து ப்ளஸ் இங்கே பார்த்தோன்னா 16. சரிங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம்? 1/2 எப்படி எழுதலாம்னு சொன்னேன். கீழே டினாமினேட்டர் இருக்கிற நம்பர் என்ன அப்படியே ரூட்டாக மாறுன்னு சொன்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/9. கிளியரா? இப்போ 16 மைனஸ் இது 2 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் 12 கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் 12 தான் கிடைக்கும்.
ப்ளஸ் 16 ஸ்கொயர் ரூட் என்ன 4, 9 ஸ்கொயர் ரூட் என்ன 3. இப்போ இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். ஓகேண்ணா 4 ப்ளஸ் 4/3. சரிண்ணா ஓகே. இப்போ தான் என்ன இதை வச்சு மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணலாமா? அப்போ முன்னாங்க 12, 12 4 16, 16/3. ஸோ ஆன்சர் இப்படியே வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க கலப்பு வேண்டியதை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அடிக்கலாமா? அடிச்சா 1 3 3, I 3 15, மீதி அளவு 1. அந்த 1 மேலே போடுவோம் /3. இந்த 5 வந்து சைடில் வந்துடும். அப்போ 5 1/3 தான் இதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் A is correct. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन பார்த்தோம்னா 2x + 3y = 13 and y = 6/x அப்படின்னு கொடுத்து the value of அப்படி சொல்லி 8x³ + 2y³ is அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரியா? ஓகே. இந்த வேல்யூ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம என்னென்ன கொடுத்துறாங்கன்ற ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. என்ன கொடுக்குறாங்க 2x + 3y = 13. நெக்ஸ்ட் y = x/6 அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை ஆயிடுமா? அப்போ x × y ன்னு வருமா? இப்போ x × y = 6. Then find the value. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க கியூப்ல கொடுத்ததால நமக்கு என்ன ஆகும்? கியூப் ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? a + b the whole cube. a³ + b³ + 3ab bracketல a + b. சரி, இந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஓகேனா? இங்க ஃபர்ஸ்ட் இங்க a என்னன்னா நம்மளா எடுத்துட்டு போறோம். a இது b அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப a வந்து பார்த்தோம்னா 2x, b வந்து பார்த்தோம்னா 3y. ஓகேனா? அப்ப இது a + b. ஓகேனா? அப்ப a + b தான் இங்க கொடுத்துறாங்க. a + b யோட வேல்யூ இது ரெண்டையும் கூட்டின அளவு 13 கொடுத்துறாங்க. அப்ப a + b அளவு 13³ சரிதானே? ஓகே. இங்க a³ + b³. ஓகேவா? இங்க a³ + b³ பார்த்தோம்னா இங்க a ன்றது என்ன 2x. இப்போ 2x நம்ம கியூப் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x கியூப் பண்ணா எனக்கு 8 ன்னு கிடைக்கும். x கியூப் பண்ணா x³ + b³. b என்ன 3. 3a கியூப் பண்ணா 27 அப்படின்னு கிடைக்கும். y கியூப் பண்ணா y³ + 3 × ab. இங்க ab என்ன நம்மளே கண்டுபிடிச்சோம்ல. ஓகேனா? a × b. ஓகேனா? அப்ப x × y. கிளியர் தானே? ஓகேவா? அப்போ இங்க x × y அளவு 6. சரிதானே? புரியுதுங்களா? x × y என்ன 6. அப்போ 3 × ab. அப்போ a இங்க பாருங்க, a வந்து 2x. சரிதானே? a வந்து 2x பிராக்கெட் அல்ல 2x. b வந்து 3y. 3y. கிளியரா? அடுத்து a + b. ஓகேனா? into a + b. a + b ன்றது 2x + 3y. 2x + 3y. கிளியருங்களா? இது இப்ப நம்ம சூப்பரான சொல்லுவோம். ஓகேவா? 13³ எவ்வளவுன்னு பாருங்க. சோ 13 ஸ்கொயர் பார்த்தா 169. அப்ப இன்னொரு 13ஆவது போட்டா கியூப் வேல்யூ கிடைச்சிரும். 9 3 27க்கு 7, மீதி 2, 6 3 18 2 20க்கு 20 0, மீதி 2, 1 3 3 3 2 5. அடுத்து 1 9 9 6 1. இப்போ 7 9 11 2. ஓகேங்களா? அப்போ 2197 என்னது 13³. நமக்கு என்ன வேல்யூ வேணும்? இந்த வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். இங்க அந்த வேல்யூ இருக்கு. அப்ப அதை மட்டும் வச்சு மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டு போலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 8x³ + 27y³ 27y³ ப்ளஸ் இப்போ அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 × 2 6, 6 × 3 சரி 19 18, 18x × y. கிளியர் தானே? ஓகே. அடுத்து இங்க 2x + 3y, அதாவது a + b. இங்க 2x + 3y எவ்வளவு? 2x + 3y எவ்வளவு? 13. அப்ப 13 போடலாம். சரிங்களா? இன்னும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றத போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா x × y. x × y யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். x × y ன்றது என்ன 6 நம்ம கண்டுபிடிச்சோமா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 6 ன்னு போட்டுக்கலாமா? * 6 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேண்ணே? அப்ப இதை மல்டிபிள் பண்ணிக்குவோம். 18 × 6. ஓகேண்ணா? 18 × 6. 6 48க்கு 8, மீதி 4, 1 6 6 4 10 108. ஓகேண்ணா? 48 108. அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டா அடுத்து 13ஆல பெருக்கணும். * 13 13. ஓகேண்ணா? 3 24க்கு 4, மீதி 2 3 2 1 3 3. அடுத்து 8 0 1 4 0 1 4 1 1404. ஓகேண்ணா? அப்போ 2197 = 8x³ + 27y³ சரி பிளஸ் என்ன கிடைக்குது? இதை கழிச்சது 1404 கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எது தேவை? இந்த வேல்யூ மட்டும் தான் தேவை. அப்ப என்ன ஆகும்னா இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு மைனஸ் ஆயிடுமா? ஸோ இப்போ என்ன மைனஸ் ஆயிடும். ஓகே. அப்போ 21
297 minus 1404 equal to 8x cube plus 27y cube. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம கழிச்சிடும். சரி, நீங்க இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 797 வரும். ஓகேண்ணா? இது ரெண்டையும் கழிச்சு பாருங்க. 797 சரி 93 equal to 8x cube plus 2y cube 27y cube கிடைக்கும். சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும். அதாவது உள்ள இருக்கிற வேல்யூஸ் நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எதுக்கும் எடுக்க முடியுமா பார்க்கணும்னா இப்போ 48 எடுக்கிறேன். 48 பார்த்தா ஸ்கொயர் ரூட் வேல்யூ கிடையாது. ஆனால் இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 48 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இப்படி எடுப்போம். எல்சிஎம் எடுக்க மெத்தடில் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் 2ஆல் அடிக்கலாம், எவ்வளோ கிடைக்கும்? 24 கிடைக்கும். அடுத்த 2ஆல் அடிச்சா நம்மளுக்கு 12 கிடைக்கும். அடுத்த 2ஆல் அடிச்சா 6 கிடைக்கும். அடுத்த 2ஆல் அடிச்சா 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் வேல்யூனா என்னன்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். கிளியரா? இந்த 2 நம்பருக்கு ஒரு 2 இன்ட்டு இந்த 2க்கு ஒரு 2 இன்ட்டு இந்த 3 மட்டும் தனியா இருக்கு. அப்ப அந்த 3க்கு மட்டும் √3 போட்டுங்க. புரியுதுங்களா? அப்ப 2 மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 4√3. ஓகேங்களா? 2க்கு இந்த 2க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு, இந்த 2க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு, 3க்கு மட்டும் இல்ல. அப்போ √3. அப்போ 4√3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் 48. இப்போ 72 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்க எழுதுறேன். ஓகேங்களா? 72 2ஆல் அடிக்கிறேன். 32 மீதி 1 6 12 மறுபடியும் 2 அடிச்சா 18 மறுபடியும் 2 அடிச்சா 9 அடுத்து 3 அடிக்கலாம். 3 9. இப்போ இந்த 2க்கு ஒரு 2. கிளியரா? இந்த 2க்கு ஒரு 2 இன்ட்டு இந்த 3க்கு ஒரு 3. இப்போ இந்த 2க்கு மட்டும் ஒரு ரூட் இல்லை. கிளியர் தானே? இந்த 2க்கு மட்டும் அது ஒரு ரூட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இதை இன்ட்டு ரூட்னு எழுதிக்கலாம். அப்போ 2 6 6 ரூட்டு 6 ரூட்டு. சரிதானே? ஓகேவா? ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? 27 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 27 3ஆல் அடிக்கலாம். 3 9 93 27 மறுபடியும் 3 இப்போ 2 3க்கு ஒரு 3. இந்த 3க்கு வந்து ரூட் இல்லை. ஓகேண்ணா? அப்போ 3√3. ஓகேண்ணா? ஓகே, அடுத்து 18. சரிங்களா? ஓகே, 3√3க்கு ஓகேவா? இங்க ஏதோ மிஸ்டேக் பண்றோம். ரைட். ஓகே, 3√3 இருக்கு. சரி, அடுத்து 18 பார்த்தோம்னா நம்மளுக்கு 2ஆல் அடிக்கலாம். இங்க 9 அடுத்து 3ஆல் அடிக்கலாம். அடுத்து 3. இப்போ இந்த 2 3க்கு ஒரு 3 இன்ட்டு இந்த √2க்கு வந்து ரூட் இல்லை. அப்போ எப்படி எழுதலாம்? இது √2 அப்படின்னு எழுதலாம். இப்போ அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? 48 என்ன கண்டுபிடிச்சோம்? 4√3 மைனஸ் 72க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 6√2. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்கு. கிளியர் தானே? ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்கு. அப்போ 6 × 3 18√2. சரி, அடுத்து 27க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 3√3 மைனஸ் 3√3. அடுத்து பிளஸ் 18க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 3√2. ஓகே, ஆல்ரெடி இங்க 5 இருக்கு. அப்போ 3 × 5 15√2. இப்போ √3யையும் √3 ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறோம், √2 ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இங்க பாருங்க 4√3. வேற என்ன இருக்கு? இங்க -3√3. ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? மைனஸ் வெறும் √3 தான் கிடைக்கும். ஓகேண்ணா? ஏன்னா 1√3. அடுத்து 15√2. இங்க 18√2. ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? -3√2. ஓகேண்ணா? அப்போ √3 - 3√2 ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேண்ணா? இப்போ √3 - 3√2 பார்த்தா இங்க இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா none of these. சரி, இவற்றில் எதுவுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தா மேட்ரிக்ஸ்னா பழைய சிலபஸ் தான், புது சிலபஸ்ல இல்லை. இதுதான் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, இது வந்து பார்த்தோன்னா x² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணியில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? x² 1 2 3 + 2x 3 1 4 = 3 4 3 7 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்றாங்க. ஸோ அணிகளில் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஆட் பண்ணிக்கலாம்? நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேண்ணா? அப்போ எக்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இது இரண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ x² + 2x, எனக்கு ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? 2x = இங்கே x இடத்துல என்ன இருக்குது? இது நேரம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம். அப்போ என்ன இது 3. இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்து x² + 2x - 3 = 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு பார்த்தோன்னா ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், காரணி கண்டுபிடிச்சாகணும். சரிண்ணா? ஓகே, காரணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இல்லைன்னா -3 இருக்கு, அது பெருக்கல்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற நம்பரை கூட்டல்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா -3 வரும்னு பார்க்கணும், அதே நம்பரை கூட்டினா 2 வரும்னு பார்க்கணும்.
ஓகேண்ணா ஓகேவா. அப்போ 1 3 நல்லா பாருங்க, இது பெருக்கலுக்கு நான் எழுதுறேன். பெருக்கலுக்கு என்ன வரணும், -3 வரணும். பெருக்குனா -3 வரணும். ஓகேண்ணா. அப்போ 1 3 இது ரெண்டு பெருக்குனா கிடைக்கும் 3 கிடைக்கும். ஆனா +3 தான் கிடைக்கும். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வேணும், -3 வேணும். அப்போ ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதே நம்பரை கூட்டினா என்ன 2 கிடைக்கணும். ஓகேண்ணா. இது கூட்டல் சரிண்ணா. இப்போ இது ரெண்டு கூட்டினா 4ன்னு வரும். ஓகேண்ணா. அப்போ எங்க மைனஸ் போடலாம் அப்படின்னா, இங்க நான் மைனஸ் போடுறேன்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டேன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா -3 ஓகே தான். அப்போ இது ரெண்டு கூட்டும் போது என்ன ஆகும், -2ன்னு வந்துடும். கிளியரா புரியுதுங்களா. அதனால இது ப்ளஸ் ஆகிட்டு இங்க மைனஸ் போட்டு பார்க்குறேன். போட்டா என்ன ஆகும், இது ரெண்டையும் பெருக்குனா -3, இது ரெண்டையும் கூட்டினா +2 சரிதானே. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று பார்த்தோன்னா x - 1, இன்னொன்று x + 3 சரிதானே. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா x - 1 தான் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். இதை x + 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த 1 ஆன்சர் போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ x வந்து +1, இங்கே x + 3, x is equal to இந்த 3 +3 அங்கே போச்சுன்னா இருக்கும் -3. அப்போ எக்ஸுக்கு வந்து 2 ஃபேக்டர் இருக்கு, 2 காரணிகள் இருக்கு. என்ன, ஒன்று 1, இன்னொன்று -3. இந்த 2 ஃபேக்டர் தான். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு, ஓகே இந்த இருக்குங்களா, சரியா. ஓகே கரெக்ட் தான். ஏன்னா எக்ஸுக்கு ஒரு ஃபேக்டர் 1, இன்னொரு ஃபேக்டர் -3 சரியா. இங்க வந்து மாத்தி தான் கொடுக்குறாங்க, வேற எதுவும் இல்லை. எக்ஸுக்கு ஒரு ஃபேக்டர் -3 இருக்கு, இன்னொரு ஃபேக்டர் 1 இருக்கு, அவ்வளோதான். ஓகேண்ணா. ஓகே நெக்ஸ்ட் இந்த சம் சரிங்களா. இது வந்து பார்த்தா இங்க கீழே இருந்து இப்படி மேலே போகணும். ஓகேண்ணா. கீழே இருந்து என்ன மேலே கொண்டு போகணும். ஓகேண்ணா. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டணும். கிளியரா. அப்போ ஃபர்ஸ்ட் நான் மேலே இருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், கீழே இருக்கிறத செகண்ட் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 3 15, 15 4 19. ஓகேண்ணா. அப்போ 2 + 1 / 19 இதனாகும், இதை வச்சு இங்கே பெருக்கி மேலும் 19 ஆயிடும், / 5 சரிதானே. ஓகே இப்போ இது என்ன, டிவைட் கீழே டிவைட் இருந்துச்சுன்னா தலையில போட்டுக்கலாம். ஓகேண்ணா. அப்போ 2 + 1 × வரும். ஓகேண்ணா. அதை 1 வச்சு பெருக்கினா 1, பெருக்கலாட்டி 1. அப்போ இந்த தலையில போட்டோம்னா என்ன கிடைக்கும், 5 மேலே போயிடும், 19 கீழே வந்துடும் சரிங்களா. அப்போ பாருங்க, இதை வச்சு மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 2 + 5/19 வருமா சரிதானே. இப்போ இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கணும். 2 19 38, 38 ஒரு 5 43, 43 / 19 சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு சரியா. இப்போ செகண்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணா இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டணுமா. அப்போ 1 4 4 4 1 என்னது 5 சரிங்களா. ஓகே இப்போ 5னா இது எப்படி எழுதலாம், 5/4 எழுதலாமா, 5/4 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாமே என்ன ஆகும், 5/4 மாறிடும். கிளியர் தானே. ஓகேண்ணா. அப்போ 1 கீழே 5/4 இருக்கு. அப்போ எதனா ஆகும், இந்த தலையில போட்டுக்கலாமா, மேலே போட்டுக்கலாமா, மேலே போட்டா ஆகும் 4 மேலே வரும். ஓகேண்ணா. 4 மேலே வரும், கீழே 5 வந்துடும். புரியுதுங்களா. ஓகேவா. நான் தனியாக கூட எழுதிக்கிறேன், உங்களுக்கு நான் புரியுற மாதிரி இந்த பக்கம் எழுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 + 1 / 3 + 1 / இந்த வேல்யூ தான் பண்றேன். இந்த வேல்யூ பார்த்தோன்னா 5/4 வந்துருது. ஓகேண்ணா. இதை பெருக்கி மேலே கூட்டணும் 5/4. இப்போ டிவைட் கீழே டிவைட் இருக்கா, டிவைட் கீழே டிவைட் இருந்தா என்ன பண்ணணும், தலைகளாக போடணும். அப்போ அப்போ 2 + 1 / இதை நான் தலைகளாக போட்டுருவேன். 4 மேலே வரும், 5 கீழே வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், 3 + 4/5. இப்போ இதை வச்சு பெருக்கி மேலே கூட்டலாமா, 3 15, 15 4 19. ஓகேண்ணா. அப்போ இப்படி எல்லாம் 2 + 1 / 19/5 எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், டிவைட் கீழே டிவைட் இருந்துச்சுன்னா தலைகளாக போடலாமா, தலைகளாக போட்டோம்னா 2 + 5 மேலே வரும், 19 கீழே இருக்கும். அப்போ 5/19. இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டிக்கலாம். அப்போ 2 மல்டிபிள் பண்ணா சரி, இங்கே என்ன 3 விட்டோமோ, கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். 2 மல்டிபிள்னா 38, 38 + 5 ஓகேண்ணா 43/19 சரியா. ஓகே வேற ஏதாவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேண்ணா. ஓகே இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா டிவைடட் பை, இப்போ இந்த வேல்யூ பார்த்தோன்னா நம்மளுக்கு 43/19, இந்த வேல்யூ பார்த்தோம்னா என்ன கிடைக்குது 43/19. ரெண்டுமே தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அப்போ 49/19 சரி, 43/19 டிவைடட் பை 43/19 என்ன ஆகும், ரெண்டு என்ன கேன்சல் என்ன ஆகும், ஆன்சர் 1 வரும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோன்னா சி சரிங்களா. நெக்ஸ்ட் ஓகே, √7 - 1 டிவைடட் பை √7 + 1 ப்ளஸ் √7 + 1 √7 - 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. a + b √7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மாடலில் இன்னொரு கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து சும்மா நார்மலான கணக்காக இருந்தது. இது கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இது கான்ஜுகேட் மெத்தடில் நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா.
ஸோ இதையும் காஞ்சிகேட் மெத்தடில் மாற்றிக்கணும், இதுவும் என்ன ஆகுது காஞ்சிகேட் மெத்தடில் மாற்றிக்கணும். ஓகே, காஞ்சிகேட் மெத்தட் நான் ரெடியாக சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் சம்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, என்னன்னா இது ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே இருக்க நம்பர் தான் பார்க்கணும், கீழே ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மைனஸ்க்கு நம்ம மாற்றிக்கிறோம். சரியா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்னா இங்கே எழுதுறேன் √7 - 1 √7 + 1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது காஞ்சிகேட் பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் மைனஸில் எழுதிக்கணும் √7 - 1 √7 - 1 மேலே கீழே ஒரே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணி அதே நம்பரால் டிவைட் பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, அதனால தான். ஓகேண்ணா, இப்போ இது ரெண்டு பாருங்க √7 - 1 × √7 - 1 √7 - 1 × √7 - 1 பார்த்தோம்னா √7 - 1 the whole square அப்படின்னு வந்து சரிதான். இங்க √7 + 1 √7 - 1 அது ரெண்டு மல்டிபிள் பண்ணா எப்படி இது a இது b ஆ தானே, அப்போ a + b × a - b a + b × a - b = a² - b². அப்போ a² - b² னா a ன்றது என்ன 7, 7 ஸ்கொயர் பண்ணா √7 பண்ணா 7 வந்துரும். -b², -b ன்றது என்ன 1, 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். சரிங்களா, இதை நம்ம சுருக்கலாம். சரியா, இது வந்து பார்த்தோன்னா a - b the whole square ஃபார்முலேட் இருக்கு. a - b the whole square ஃபார்முலா என்ன a² + b² - 2ab. ஓகேனா, அப்போ இது a ன்றது என்ன 7, 7 ஸ்கொயர் அளவு 7 தான். சரியா, √7 ஸ்கொயர் பண்ணா 7 ப்ளஸ் b², b ன்றது என்ன 1 -2ab -2ab 2 × 7 × 1 அப்போ என்ன கிடைக்கும் 27 அப்படி கிடைக்கும். டிவைடட் பை இங்கே கழிச்சாலும் கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைக்கும். சரிண்ணா, இப்போ ரெண்டு ஆட் பண்ணிடலாமா, ஆட் பண்ண கிடைக்கும் 8 - √7 டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும். சரிண்ணா, ஓகே. இப்போ இந்த நான் எடுக்கிறேன். ஓகேவா, ஓகே, இதை எடுப்போம். இப்போ இப்படி இருக்கு, இதையும் நம்ம காஞ்சிகேட் மெத்தடில் மாற்றி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை மாற்றிட்டேன், இதோட வேல்யூ தான் 8 - √7 டிவைடட் பை 6. இப்போ இதோட காஞ்சிகேட் மெத்தட் மாற்றும்போது √7 + 1 டிவைடட் பை √7 - 1. சரிங்களா, இப்போ நான் மேலே இங்கேயும் ப்ளஸ்ஸால் பெருக்கணும், ஏன்னா இங்கே மைனஸ்ல இருக்கு, நான் ப்ளஸ்ஸால் பெருக்கிறேன், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்து அதனால மைனஸ் பண்ணேன். சரியா, ஓகே. அப்போ இன்ட்டு √7 + 1 டிவைடட் பை √7 + 1. ஓகேங்களா, ஓகே. இது பாருங்க a + b × a + b, a + b × a + b, a + b the whole square. ஓகேனா, அப்போ √7 + 1 the whole square டிவைடட் பை இங்க a - b × a + b. சரிண்ணா, அப்போ a + b × a - b = a² - b². இங்க ஏன்றது என்ன 7, √7 ஸ்கொயர் பண்ணா 7 கிடைக்கும். -b², -b ன்றது என்ன 1, அப்போ -1. சரிண்ணா, ஓகே. இங்க இது a + b the whole square ஃபார்முலா எழுதிக்கிறோம் தான். ஸோ இங்கே a + b the whole square ஃபார்முலா என்னது a² - b + b² சரி ப்ளஸ்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா a² + b² + 2ab. ஓகேண்ணா, இங்கே a² என்ன √7. சரிங்களா, அப்போ √7 ஸ்கொயர்னா 7 ப்ளஸ் b², bன்றது என்ன 1, இப்போ +1 ப்ளஸ் 2ab 2 × √7 × 1 என்ன கிடைக்கும் 2√7 டிவைடட் பை 6 அப்படின்னு கிடைக்கும். சரிண்ணா, ஓகே. இது என்ன ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணா கிடைக்கும் 8 + 2√7 டிவைடட் பை 6. ஓகேவா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க a + b சரி a + b √7 அப்படி கேட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன 8 - 2√6 டிவைடட் பை 6 ப்ளஸ் இங்க 8 + 2√7 சரி 7 √7 டிவைடட் பை 6. கீழே ரெண்டுலேயும் 6 காமனாக இருக்கு, நான் ஒரு 6 நான் எடுத்துருவேன். அப்போ 8 - 2√6 ப்ளஸ் இங்க 8 + சரி 2√7 ஓகேண்ணா 2√7 ஓகேண்ணா, ஓகே. -√7 + √7 கேன்சல் ஆயிரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும் 16 கிடைக்குமா, 16/6. சரியா, இவ்வளோ பாருங்க 2 கிடைக்கலாம், 3 2 6 8 2 16 8/3 வருது. சரிங்களா, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா a and b அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேண்ணா, இதில் b வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. சரிங்களா, பாருங்க bன்றதுன்னு ரூட்டில் இருக்கக்கூடியதான் என்னது b, ஏன்றது ரூட் இல்லாத நம்பர், இங்கே ரூட் இல்லாத நம்பர் என்ன √3. இப்போ bன்றது என்னங்கிறது என்ன 0. சரிங்களா, b இருக்கிறது என்ன இருக்கு 0 இருக்கு. சரிங்களா, ஓகேவா. அப்போ நல்லா கவனிங்க, அப்போ a வந்து எவ்வளவு 8/√3, அப்போ b இருக்கிறதுல என்ன இருக்கு 0 இருக்கு, அப்போ b யோட வேல்யூ என்ன 0. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, இதே மாதிரி மாடல் நம்ம ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஆனால் அதில் 49 இருந்துச்சு, இதில் 46 இருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, சரி ஓகே. இவங்க அவங்களே வேல்யூ கொடுத்துருவாங்க பாருங்க. 2116க்கு
ஸ்கொயர் ரூட் வேல்யூ 46 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நல்லா பாருங்க. இது அப்படியே முழு நம்பரா வச்சுக்கோங்க. 2116 2116 ஸ்கொயர் ரூட் 46 அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இங்க 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்குங்களா? புரியுதுங்களா? 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருந்துச்சுன்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். சரிங்களா? அதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? சிங்கிள் டிஜிட் வரும். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க. 2 டிஜிட்ல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 1 டிஜிட் மாத்திக்கிறோம். 4 டிஜிட்ல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 2 டிஜிட் மாத்திக்கிறோம். 6 டிஜிட்ல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3 டிஜிட் மாத்திக்கிறோம். சரியா? இப்போ பார்த்தோம்னா இதுல 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? சிங்கிள் டிஜிட் 1 டிஜிட்டலி பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பிளஸ் இருக்கு. அதே மாதிரி இதை நம்ம முழு நம்பரா எடுத்துக்கிறோம். 2116 வச்சுக்குவோம். அப்போ 2116 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 46. இதுல எத்தனை டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 4 டிஜிட்டலி பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2 டிஜிட்டலி பாயிண்ட் 0. அடுத்து இங்க பிளஸ். அடுத்து இதையும் நம்ம 2116 நான் முழு நம்பரா வச்சுக்கிறேன். 46ன்னு வச்சுக்கிறேன். இதுல எத்தனை டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு. அப்போ எத்தனை டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 46 2 டிஜிட், இன்னும் 0 சேர்த்து ஒரு டிஜிட் 0 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஓகே, அப்போ 4.6. ஏன்னா அந்த பாயிண்ட்க்கு நேரம் பாயிண்ட் வரும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? 0.46. அடுத்து 0.046. இதை ஆட் பண்ணுவோம். 6 10க்கு 0, இங்கே 1 10 1 11, இங்கே பாயிண்ட் 4. அப்போ 4.106. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4. சரி இங்கே தான் 10 11 இங்கே 1 போடணும். 5 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 5.106. ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கியூப் ரூட் ஆஃப் 729 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 27. ஸோ 79க்கு கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 9. சரியா? கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? இதோட கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது? 9 மைனஸ் 27ஓட கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3. சரிதானே? 3. இது ரெண்டையும் கழிச்சா கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா உங்களுக்கு 6. இதெல்லாம் பேசிக்கான சம்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதுவும் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால என்ன சொல்லிட்டேன்? வேரியபிளுக்கு ஒரு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண 1ன்ற வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் 2 × 1 2 டிவைட் பை இங்கே 1 கொள்ளாமா? 1 ப்ளஸ் 2 × 2 2 × 1 2. எக்ஸ் எடுத்தால் 1 போகிறேன். அவ்வளோதான். இங்கே எக்ஸ் இன்ட்டு இப்போ 3x. இப்போ 3 × 1 3 + 6 டிவைட் பை இங்கே 1 மைனஸ் 2. ஓகேண்ணா? 1 மைனஸ் 2. சரி, சுரிக்கலாம். இது ரெண்டு கழிச்சாலும் கிடைக்கும் மைனஸ் 1 டிவைட் பை இது ரெண்டு கூட்டினா 3 இன்ட்டு இது வந்து பார்த்தோன்னா 9 டிவைட் பை -1. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 3 3 3 9 என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸுக்கு என்ன போட்டேன்? 1 போட்டேன். எனக்கு என்ன கிடைச்சு? 3ன்னு கிடைச்சு. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் 3 வருமோ அதான் ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்கே டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, பிக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கேயும் 1 போட்டால் என்ன கிடைக்கும்? இங்கே எக்ஸ் வேல்யூவே இல்லை. புரிஞ்சுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கே எக்ஸ் வேல்யூ இல்லை, ஆனால் இதுவும் ஆன்சராக இருக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு நான் 1 போடுறேன். இங்கே எக்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. இப்போ இதுவாக இருக்கலாம். இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் இதுவாக இருக்கலாம். அப்போ 2 ஆப்ஷன் கணக்கு வருது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு 2 போட்டு பார்க்கணும். சரிங்களா? எக்ஸுக்கு நீங்கள் 2 போட்டால் என்ன வருது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இங்கே நான் 2 போடுறேன். இங்கே 2 ஸ்கொயர் அளவு 4 மைனஸ் 2x. சரியா? 2 × 2 4. சரியா? இப்போ இங்கே 2 போட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 0 வரும். ஏன்னா 0 வர ஒரு வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. நல்லா பார்த்துங்க. இங்கே 2 ஸ்கொயர் அளவு 2. சரி, 4 மைனஸ் இங்கே 2 போட்டோம்னா 2 × 2 அளவு 4 ஆகிடும். சரிதானே? ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு அல்ஜிப்ராவில் நான் ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பேன். என்னன்னா அல்ஜிப்ராவில் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல 0 வருதான்னு பாருங்கன்னு நான் சொன்னேன். சரிங்களா? ஏன்னா -1 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல -1 போடாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? அதே மாதிரி -2 இருந்தாலுமே அந்த இடத்துல 2 போடாதீங்க. கிளியராக புரியுது உங்களுக்கு? அதாவது இங்கே -1 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 1 போடாதீங்க. ஏன்னா அது 0 ஆகிடும். அதே மாதிரி -2 இருக்கான்னு பாருங்க. 2 இருந்துச்சுன்னா 2 போடாதீங்க. அதுவே நான் 0 ஆகிடும். பாருங்க, இங்கே 2 இருக்கா, -2 இருக்கா, அப்போ கண்டிப்பாக தான் ஆகும் 0 ஆகிடும். ஸோ அதனால வேற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 3 போட போகிற முன்னாடி இங்கே -3 இருக்கான்னு பாருங்க. 3 இல்லை, அப்போ என்ன கொடுக்கலாம்? 3 நம்ம கொடுக்கலாம். டக்குன்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன். பார்க்க போகிற -1 இருக்கா? இல்லை, அப்போனா 1 போடலாம்.
ஒன்று போட்டால் எனக்கு 2 ஆன்சர் வருது அப்படின்னா 2 போடும்போது இங்கே -2 இருக்கான்னு செக் பண்ணிங்க. இல்லை இருக்கு, அப்போனா நான் 3 போடுறேன். ஓகேண்ணா, இங்கே 3 போட்டேன்னா 3 ஸ்கொயர் அளவு 9 -6 × 3 அளவு 6. சரி, 2 × 6 3 அளவு 6. இங்கே 2 ஸ்கொயர் அளவு சரி 3 ஸ்கொயர் அளவு 9 ப்ளஸ் இங்கே நாக்கு 6 ஆயிடும். ஓகேண்ணா, அடுத்து இன்ட்டு இங்கே 3 × 3 9 இன் ப்ளஸ் 6 டிவைட் பை இங்கே 3 × 3 2. ஓகே, எவ்வளோ கிடைக்குது? 3 - 2. ஓகேவா? இப்போ நம்ம சுருக்கலாம். இது 2 கழிச்சா வரைக்கும் 3, இது 2 இப்போ 15 இன்ட்டு இங்கே 15, இது 2 கழிச்சா -1. சரியா? சரி, 1 + 1. இப்போ 2 அடிச்சா தான் கிடைக்குது 3 தான். எக்ஸாக்ட்லி 2 கண்டிப்பாக 3 தான் கிடைக்குது. அப்போது இதுதான் 3. இங்கே நான் எக்ஸுக்கு நான் 3 போட்டால் என்ன கிடைக்கும்? இது 9 ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 3 தான் வரணும். அப்போ எக்ஸுக்கு 3 போட்டால் என்னது? இங்கே 9 மாறுது. அப்போ இதுதான் ஆன்சர். சரிதானே? ஓகே. ஏன்னா 2 ஆப்ஷன் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி பண்ண வரோம். ஆக்சுவலாக ஒரு சில நேரத்தில் தான் ரேராக தான் கொடுப்பாங்க 2 ஆப்ஷனா. ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக அவங்க மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஓகே. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இது 2ஓட பெருக்குத்தொகை இது 2ஓட பெருக்குத்தொகைக்கு சமம். சரிதானே? ஓகேவா? அப்போ இது 2 நான் பெருக்கிறேன். இது 2 நான் பெருக்கிறேன்னா x/3/2 இன்ட்டு √x எப்படி எழுதிக்கலாம்? 1/2 எழுதிக்கலாமா? அப்போ x/1/2 எழுதிக்கலாம். சரிதானே? ஈக்குவல் டு இங்க 9 × 16. ஏன்னா இது 2ஓட பெருக்குத்தொகை இது 2ஓட பெருக்குத்தொகைக்கு சமம். ஓகேண்ணா? ஓகே. இப்போ பவர் அதாவது அடிமான சமநிலை அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்பதானே? அப்போ நான் அடுக்க கூட்டுறேன். 3/2 + 1/2. இது 2 காமன் என்ன? 2. சரிதானே? இப்போ 3 + 1 4. இது 2 அடிக்காம அடிச்சாலும் 2 கிடைக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? x² அப்படின்னு எழுதிக்கலாமா? சரிதானே? ஏன்னா இது 2 நான் கூட்டினா எனக்கு x² அடிக்கும். அப்போ 9க்கு 9 × 16. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? 9 ஸ்கொயர் ரூட்னா 3 × 16 ஸ்கொயர் ரூட்னா 4. அப்போ x = 3 × 4 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி. ஓகேங்களா? ஏன்னா இங்க சார் என்ன சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுத்தாலே வர ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் போட்டாங்க. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இது பாருங்க x/m + n divided by x/n. ஸோ இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. சரியா? ஓகே, நான் எழுதிக்கிறேன். x/m அடுக்கு m + n divided by x/n. கிளியருங்களா? அடுத்து டாட்னாலே அது பெருக்கல் தான். ஓகேவா? ஸோ பெருக்கல். அடுத்து என்ன பண்ணுறாங்க? x/n அடுக்கு n + l. சரியா? ஓகே, இது என்னங்களா n n + l. இங்கே n + l. ஓகே, n + l divided by x/l into next என்ன கொடுக்குறாங்க? x/l divided by சரி. ஓகே, இது வந்து இப்படி காமன், இது இங்க காமன். சரிங்களா? ஓகே, இது x/l இது காமன், இங்க x/m மேல l + m இப்படி கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதை உள்ள எழுதிக்கலாமா? சரிங்களா? உள்ள எழுதுனா அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா நான் அடுக்க கூட்டிக்கலாம். சரிதானே? ஓகேவா? அப்போ இது அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு நான் கூட்டிக்கிறேன். இப்போ இது 2 அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு நான் அடுக்க பிரிக்கலாம். கிளியர் தானே? அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா நான் அடுக்க பிரிக்கலாம். ஓகேண்ணா? அப்போ இது எப்படி அதெல்லாம் x/m தனித்தனி எழுதிக்கிறேன் நான் உங்களுக்கு புரியுதுக்காக m + n டிவைடட் பை இதை எப்படி எழுதிக்கலாம்? x/n அடுக்கு m + n. சரிங்களா? ஓகேவா? அடுத்து n இங்க x/n அடுக்கு n + l டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம்? x/l அடுக்கு n + l. சரிங்களா? ஓகே, அடுத்து இன்ட்டு x/l அடுக்கு l + m. இங்க x/m அடுக்கு l + m. சரிதானே? ஓகே, இப்போ என்ன அடுக்க நம்ம பிரிக்கலாம். அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சுன்னா நான் அடுக்கு பிரிக்கலாம். இப்போ இதுல வந்து காமன் இந்த m வச்சு இதையும் பெருக்கணும், இதுலையும் பெருக்கணும். கிளியருங்களா? இப்போ இதை வச்சு இதில் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? m × m m². அப்போ x/m² பிளஸ் இதை வச்சு வரணும் mn டிவைடட் பை இங்க என்ன வரும்? இங்க சரி இங்க இருக்குங்களா? இதை வச்சு இங்க பெருக்கும் பொழுது என்ன ஆகும்? x/mn பிளஸ் இதை வச்சு வரணும் n².
அடுத்து இன்ட்டு இங்க இதை வச்சு இங்க பெருக்கிறேன் எக்ஸ் பவர் என் ஸ்கொயர் பிளஸ் என்எல் வருமா? என்ன வச்சு பெருக்கும்போது இங்கேயே பெருக்கணும். ஓகேவா? இங்க எக்ஸ் பவர் இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா என்எல் பிளஸ் எல் ஸ்கொயர். கிளியருங்களா? இன்ட்டு இங்க இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் பிளஸ் எம்எல் டிவைடட் பை இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா எக்ஸ் பவர் எம்எல் பிளஸ் எம் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே. இப்போ எது எது காமனா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? எது காமனா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? ஓகே. இப்போ இங்க நான் எழுதுறேன் எப்படின்னா இந்த டிவைட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அடிமானம் எக்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயும் அடிமானம் என்னது? எக்ஸ் தான். அப்போ கீழே டிவைட் இருக்கிறதா மேல போச்சுன்னா ஆகும் மைனஸ் ஆயிடும். எல்லாமே ஆகும் கீழே இருக்கிற வேல்யூலாம் அவன் மைனஸ் ஆயிடும். ஓகேனா? அப்போ மைனஸ் ஆச்சுன்னா அடுக்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? கழிச்சுக்கலாம். ஓகேனா? ஓகே. இப்போ எல்லாத்துலயும் நான் எம் போறேன். இப்போ இதெல்லாம் பெருக்கல் இருக்கா? பெருக்கல் வந்து என்ன அடுக்க போறேன் என்ன ஆகணும்? கூட்டிக்கணும். ஓகேவா? ஓகே. எனக்கு ஸ்பேஸ் இல்லையே. சரி இங்க எழுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அடுக்கலாம் கூட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எம் ஸ்கொயர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன். இங்க இருக்குங்களா? நான் உங்களுக்கு புரியுதுக்கான கேன்சல் பண்றது நான் சொல்றேன். நான் இப்போ இந்த வேல்யூ மேல போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? ஓகேவா? இதுவும் மைனஸ் ஆயிடும், இதுவும் மைனஸ் ஆயிடும். அப்போ எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இதெல்லாம் நீங்க தனித்தனியாக எடுத்து எழுதுறது உங்களுக்கு பெட்டரு. நான் இங்க எழுதுறேன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் பிளஸ் எம்என் இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இது பெருக்கல் வச்சுன்னா நான் அதுக்கப்புறம் கூட்டுறேன். அடுத்து நாகும் பிளஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என்எல். நெக்ஸ்ட் பிளஸ் இது எல் ஸ்கொயர் பிளஸ் எம்எல். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கலாம் மேலே வச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஓகேனா? இப்போ மைனஸ் என்ன இருக்கும்? இது எம்என் என்ன ஆகும்? இது மைனஸ் ஆயிடுமா? இது மைனஸ் ஆச்சுன்னா இதுவும் மைனஸ் ஆயிடும், இதுவும் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். ஓகேனா? மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருணும். ஓகேனா? இங்க மைனஸ் என்எல் மைனஸ் எல் ஸ்கொயர். இங்க இது மைனஸ்னா இது மைனஸ் ஆயிடும். ஓகேனா? மைனஸ் எம்எல் மைனஸ் எம் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ பிளஸ் மைனஸ் அப்புறம் அடிக்க போறோம். ஓகே? இங்க பிளஸ் எம் ஸ்கொயர், இங்க மைனஸ் எம் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எம்என், இங்க பிளஸ் எம்என், இங்க மைனஸ் எம்என். பிளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பிளஸ் என்எல், இங்க மைனஸ் என்எல். இங்க எல் ஸ்கொயர், இங்க மைனஸ் எல் ஸ்கொயர். எம்எல் மைனஸ் எம்எல். ஸோ எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஓகேனா? அப்போ என்னாகும்? எக்ஸ் பவர் ஜீரோ வந்துருமா? ஸோ எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு என்ன? 1. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகேங்களா? சரி ஓகே. அப்படி இல்லை சார் இது ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு இது சொல்றேன் நான். எல் எம் என் இதுக்கு 3க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எம்முக்கு 1, எண்ணுக்கு 2, எல்லுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியாக அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ பாருங்க எம்முக்கு நான் 1 போட போறேன். எக்ஸ் பவர் 1 அதுக்கு மேல என்ன இருக்கு? எம் பிளஸ் என். ஓகேண்ணா? கீழே எக்ஸ் பவர் என்ன? எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இது என்னலாம் எம் பிளஸ் என். எம் பிளஸ் என் என்னது? 2 கூட 3 வந்துருமா? அடுத்து இன்ட்டு இங்க எக்ஸ் பவர் என்ன அளவு ஸ்கொயர் டிவைடட் பை எல் அளவு 3. ஓகேண்ணா? எக்ஸ் பவர் 3 அடுக்கு n பிளஸ் எல் அளவு 2 பிளஸ் 5. இங்க என்ன கொடுத்தாங்க? எக்ஸ் பவர் எல்னு கொடுத்தாங்க. எக்ஸ் பவர் எல் அளவு 3. அப்போ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம். எக்ஸ் பவர் எம்ன்றது 1. அப்போ எக்ஸ் பவர் 1 அடுக்கு என்ன? எல் பிளஸ் எம்ன்றது 4. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க கீழே இருக்கிறது மேலே கொண்டு வச்சுனா என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடுமா? கிளியர் தானே? ஓகேவா? ஓகே. இப்போ கீழே இருக்கிறது நான் மேலே கொண்டு போறேன். என்ன ஆகும்? மைனஸ் ஆயிடும். ஓகே. அப்போ எக்ஸ் பவர் 1 மைனஸ் 2 வந்துருமா? கிளியர் தானே? ஏன்னா கீழே இங்கே அடிமான சமம் வகுத்துல வச்சுன்னா நான் கழிக்கணும்னு சொல்லியிருப்பேன் நான். அதுக்கு மேலே என்ன இருக்கு? 3 இருக்கு. இன்ட்டு இங்க இது வந்து என்ன ஆகும்? மேலே வச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் பவர் 2 மைனஸ் 3 வரும். அடுக்கு 5. அடுத்து இங்க இது வந்து மேலே வச்சுனா மைனஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 அடுக்கு 4. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இது ரெண்டு கழிச்சுக்கலாமா? கழிச்சா என்ன அடிக்கும்? எக்ஸ் பவர் மைனஸ் 1 அடுக்கு 3. இங்க எக்ஸ் பவர் மைனஸ் 1 அடுக்கு 5. இங்க எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 4. இப்போ இதை வச்சு அடுக்கு மேலே இருந்துச்சுன்னா அடுக்கு என்ன பண்ண பெருக்கணும். ஓகேனா? அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 8. ஓகேங்களா? இப்போ அடிமான சமம். அப்போ என்ன பண்ணலாம்? அடுக்குகளை கூட்டிக்கிறணும். ஓகேனா? அப்போ பாருங்க எக்ஸ் பவர் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர்
எக்ஸ் பவர் -3, அடுத்த நாளுக்கு -5, அடுத்த நாளுக்கு +8. ஸோ இதை கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? -8 -8 +8 எக்ஸ் பவர் 0 கிடைக்கும். ஸோ anything பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ அது மாதிரி எம்எல்னு வச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிடலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னா லெட்டர் டு சிம்பிள். சரிங்களா? ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கான சிம்பிள்ஸும் கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ என்பதை பிளஸ்னும், பிஏ வகுத்தல்னும், சிஏ பெருக்கல்னும், டிஏ கழித்தல்னு சொல்றாங்க. அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலே நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? 1/5 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. அடுத்து 1/5, 1/5, 2, 1/5, அடுத்து 1/5 முடிஞ்சு. அடுத்து 1/10 ஸ்பேஸ் விட்டு எழுதிங்க. ஓகேவா? ஏ என்ன சொல்றாங்க? பிளஸ்ன்றாங்க. ஏ எங்க இருக்கு? இங்க 1/5க்கும் 1/5 இடையில. அப்ப இது என்னது? பிளஸ். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? பிஏ வகுத்தல்ன்றாங்க. இப்ப பி எங்க இருக்கு? 2க்கும் 1/5 இடையில இருக்கு. அப்போ இது வகுத்தல். அடுத்து என்ன சொல்றாங்க? சிஏ எப்படி சொல்றாங்க? பெருக்கல்ன்றாங்க. இப்ப இதுல சி எங்க இருக்கு? இங்க இருக்கு. 1/5 பக்கத்துல இருக்கு. அப்ப என்ன? அது சி வந்து பெருக்கல். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? டிஏ வகுத்தல் கழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. டி வந்து என்னது? கழித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டி வந்து இங்க இருக்கு. அப்ப இது கழித்தல். ஓகேங்களா? ஸோ இந்த பெருக்கல்னா இது பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு தான் என்ன ஒன்று பெருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதான் டிவைட். ஸோ அதை டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/5 இன்டூ 2 டிவைடட் பை 1/5 வருமா? சரிதானே? ஏன்னா வகுத்தல் அப்படி போட்டுக்கிறேன் நான். பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. சரிங்களா? ஓகே. இப்போ வகுத்தல் கீழே வகுத்தல் இருந்துச்சுன்னா தலைகளா போட்டுக்கலாம். தலைகளா போட்டோம்னா 1/5 இன்ட்டு இந்த 5 மேலே வரும், 1 கீழே வந்துடும். அப்போ ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு. அப்போ 2 × 5 10 ஆயிடும். இல்லை, இன்ட்டு 10 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. சரிங்களா? ஓகே. இப்போ 2 அடிக்கலாம். அடிச்சா 2 கிடைக்குமா? அப்போ 2 பிளஸ் 1/5 மைனஸ் 1/10. இப்போ கீழே 1 இருக்க மாதிரி எடுத்தோம். இதுக்கு 3க்கு நம்ம என்ன எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 10 தான் பெரிய நம்பர். 10 5ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்ன? 10. அப்போ இது எதால பெருக்குனா 10, 10ஆல் பெருக்குனா 10, மேலே என்ன வர்றேன்? 10ஆல் பெருக்கிறேன். மேலே 10ஆல் பெருக்குனா 20ன்னு வரும். பிளஸ் இது 2ஆல் பெருக்குனா 10, இப்போ மேலே என்ன வர? 2ஆல் பெருக்குனா 2ன்னு வரும். பிளஸ் இது 1ஆல் பெருக்குனா 10, மேலே 1ஆல் பெருக்குனா இப்போ 1ன்னு வரும். டிவைடட் பை 10. சரிடா? ஆன்சர் இப்போ டெசிமலில் கொடுத்துறாங்க. சரி, கலப்பணத்தை கொடுத்தா கலப்பணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெசிமல் கொடுத்தா டெசிமல் பார்த்தீங்க. அவ்வளோதான். ஸோ 20, 22, 22 ஒரு 1, 23. சரிங்களா? எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா? கழிக்கிறதுல சரி, இங்கே கழிக்கணும். இங்கே மைனஸ். சரிதான்? அப்போ இங்கே மைனஸ். அப்போ 22, 22 ஒன்று போச்சுன்னா 21/10. ஆன்சர் பார்த்தோம்னா பின்னத்தில் கொடுத்துருவாங்கன்னு பாருங்க. இல்லை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருவாங்க பாருங்க. இல்லை எப்படி கொடுக்குறாங்க? டெசிமலில் கொடுத்தாங்க. அப்போ 21 10ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 2.1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு என்னது? ஆன்சர் ஏ. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம கான்செப்ட் தான். சரிங்களா? எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் நான் என்ன சொன்னேன்? நான் அல்ஜிப்ரால என்ன சொல்லிட்டேன்? ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற போது முன்னாடி அந்த நம்பர் அங்கே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னேன். இப்போ 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா அங்கே -1 இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா -2 இருக்கான்னு பார்த்துக்கணும். 3 சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா -3 இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஓகேவா? ஓகே. இங்க நான் 1 சப்ஸ்டிட் பண்ண போறேன்னு வச்சுக்கேன். இங்க எது -1 இருக்கான்னு பாருங்க. இங்க -1 இருக்கா? அப்போ எக்ஸ்க்கு 1 போட்டா நான் இந்த வேல்யூ 0 ஆயிடுமா? அப்போ வேல்யூ ஃபைண்ட் பண்றது கஷ்டமாயிடும். அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்? 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ 2 ஸ்கொயரா? 2 கியூப். 2 கியூப் எக்ஸ் கியூப் -1. அப்போ இங்க எக்ஸுக்கு 2 போட்டோம்னா அளவு 2 கியூப் அளவு 8. 8 - 1 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3. அப்போ 2 + 3. அடுத்ததுக்கு டிவைட் பை. ஓகேண்ணா? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் அளவு 4 பிளஸ் 2 + 1 டிவைட் பை இங்க 3 × x. அப்போ 3 × 2 6. 6 + 9. இப்போ இதை கழிச்சிடலாம். 7/5 கிடைக்குமா? டிவைட் பை இதை கூட்டினா என்ன கிடைக்கும்? 7/13 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? இப்போ வகுத்தலுக்கு அடுத்து வகுத்தல் இருக்கு. அப்போ அந்த தலையில போட்டோம்னா பெருக்கலாம் ஆயிடுமா? அப்போ 7/5 × 13/7. 7 கேன்சல் ஆயிட்டா கிடைக்கும் 13/5 கிடைக்கும். அப்போ சரியா? ஓகே. இது 5 கரெக்ட். இது பார்த்தோன்னா 15. சரியா? 15. சரியா? நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 6 9 15. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல தராங்க. இதை நான் 7/5 இன்ட்டு இதை தலைகளாக போயிடும். ஓகே. நான் 5 மேலேயும் 15 மேலேயும் 7 கீழேயும் போயிடும்.
7 7 கேன்சல், 5 ஓரஞ்சு 5 5 15 என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. சரியா? எக்ஸுக்கு என்ன போட்டோம் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம், என்ன கிடைச்சது 3ன்னு கிடைச்சது. சரியா? ஓகே, இங்க நம்ம போடுறோம் எக்ஸுக்கு 2 போட போறோம். இங்க நான் 2 போட்டா என்ன கிடைக்கும் 6, 6ல 1 போச்சுன்னா 5ன்னு வரும். ஸோ அப்போ இது தப்பு. இங்க 2 போட்டா 2 + 1 3, 3 × 3 9ன்னு வரும். அப்போ இதுவும் தப்பு. நம்மளுக்கு எவ்வளவு வரணும் 3 வரணும். இங்க 2 போறேன், 2 - 1 1, 1 × 3 3. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சரியா? இந்த இடத்துல நான் பெருக்கறதுல மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், வேற எதுல. சரியா? ரெண்டையும் கூட்டுறப்போ 15 போடாம 13 போட்டேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சரி, ஓகே.